मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு? எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு. மகர ராசியின் சிறந்த உயர்ந்த அற்புதமான ராஜயோக பலன்களை 2026 ஆண்டு பலன்களாக பார்க்க போகின்றோம். மகர ராசினர்களே, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருகோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களை இந்த நட்சத்திர யோகங்களை கொண்ட மகர ராசினியர்களே, உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு அந்த ஆண்டு தொடக்கத்தில் அது புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் மகர அதாவது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாக அமையப்பட்டு, கன்னி லக்னம் அன்றைய தினம் புத்தாண்டுக்கு கன்னி லக்னம். அதே நேரம் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நிலை. ஆக 3, 12க்குரியவர் 6ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் வெற்றிகள், நல்ல பதவி யோகங்கள். அதே நேரம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுமே உங்கள் 12ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு விசேஷமான யோகமான காலம் இந்த புத்தாண்டின் ஆரம்பத்தில் ஏற்படுகின்றது. ஆக கனவுகள் எல்லாம் நனவாகும், நினைத்த காரியங்கள் கைகூடும், உத்தியோகம், தொழில், வருமானம், முன்னேற்றம், விருதி அடையும், பதவி யோகம் பெறலாம். இந்த ஆரம்பத்தில் இந்த சிறப்புகளோடு இந்த புத்தாண்டு பிறந்தாலும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி ஒன்று அற்புதமாக வருகின்றது. ஆக 6/3/2026 அன்று 2026 ஆண்டு சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி அடைகிறது. சனி பயிற்சி அதாவது உங்களுக்கு மகரத்திற்கு 2ஆம் அதிபதி 1, 2க்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். மீனராசிக்கு 3ஆம் இடமாக பயிற்சி அடைகிறார். ஆக மகரத்திற்கு 2ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் பெற்று, மகரத்திற்கு 2ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் பெற்று மகரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். அந்த 3ஆம் இடம் ஸ்தானம் பெற்று இந்த 2026 சனி பயிற்சி அடைவது, அதுவும் குருவின் வீட்டில் இருப்பது, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். குருவின் வீட்டில் இந்த பயிற்சி அடைவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிகப்பெரிய வெற்றி அடையலாம். மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தொழில் யோகம், தொழில் வியாபார விருத்தி வெற்றிகரமாக ஏற்படும். ஆக தொழில் முன்னேற்றங்கள் அபாரமாக இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, பண வரவு, செல்வ நிலை உயர்வு ஏற்படும். துணிவும் துணிச்சலோடு செய்த எடுத்த காரியமெல்லாம் துணிவு துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் வெற்றிகள், தொழிலில் அபார வெற்றிகள் அடைவார்கள். சொந்த தொழிலில் அபார வெற்றிகள் அடைவார்கள். பயணங்களால் நன்மைகள் அடைவார்கள். அதே நேரம் இவர்கள் தொழில் அபாரமாக நல்ல பதவி யோகத்தையும் தொழில் யோகத்தையும் சொத்து யோகத்தையும் பேரும் புகழோடு ஒவ்வொரு காரியம் சாதித்து கொண்டே வெற்றியின் அடிப்படை, வெற்றிக்கு மேல் வெற்றி என்று சாதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் தந்தையின் உடல்நிலை பின்தங்கிக் கொண்டே போகும். இவங்க முன்னேறி கொண்டே போவாங்க. இவங்க முன்னேறி கொண்டே போவார்கள். தந்தையின் உடல்நிலை பின்னேறி கொண்டே போகும். பின்னே போய்கிட்டே இருக்கும். தந்தை உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அதே நேரம் வண்டி வாகன தொழில், போக்குவரத்து தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில்,
இதில் அபாரமான வெற்றி அடையும், அபாரமான வெற்றி அடையும். அதே நேரம் கல்வித்துறையில் சாதிக்கலாம். எஜுகேஷன் துறை, கல்வித்துறையில் சாதிக்கலாம். சிறந்த ஒரு IAS, ஒரு IPS என்று சொல்லக்கூடிய சிறந்த துறையில் முன்னேறலாம். டாக்டர் ஆகலாம், ஒரு டாக்டராக பணியாற்றக்கூடிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகளோடு இந்த சனி பயிற்சி என்பது மகர ராசிக்கு 2026 உயர்ந்த சிறந்த யோக பலன்கள், ராஜ யோக பலன்களை அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மட்டுமே. அனைத்து யோகங்களையும் பெறக்கூடியவர்கள். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அடுத்ததாக குரு பயிற்சி ஒன்று வருகின்றது. ஒருபுறம் சனி பகவான் இத்தனை யோகத்தை கொடுத்தாலும் 26/5/2026 அன்று குரு பகவான் அவருடைய பயிற்சி, அதாவது உங்களுக்கு 3/12க்குரியவராகி 7ஆம் இடமான கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். ஒரு மகரத்திற்கு 3/12க்குரிய குரு பகவான் சிறந்த ஒரு யோகக்காரன் அல்ல, மகரத்துக்கு சிறந்த யோகக்காரன் அல்ல. அதே நேரம் சிறந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரனாக குரு பகவான் மகரத்திற்கு இல்லை. அதே நேரம் குரு பகவான் யாருக்கும் கெடுபலன் தரக்கூடிய ஒரு குணாதிசம் கொண்டவர் அல்ல. ஆக அவர் ஸ்தானத்திற்கு, தன் ஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஆக 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். ஆக 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் செல்லக்கூடிய நிலையில் இருப்பதனால் இவர்களுக்கு எந்தெந்த துறையில் சாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். மருத்துவத்துறை, போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை புரிவார்கள். மிகப்பெரிய முன்னேற்ற தனத்தை பெறுவார்கள். பேரும் புகழும் கொடிகட்டி பரப்பார்கள். அரசியல், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி அடைவார்கள். புரியுதா? ஒன்னே என்ன பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படும். ஆக கணவன் மனைவிக்கு பிரிவை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை ஏற்பட, ஆனால் பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். என 3/12க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருந்தால் குரு பகவான் அந்த சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார். ஆனால் பொருத்தங்கள் சரியாக, ஏன்னா 12ஆம் இடம் விரயத்தை ஏற்படுத்திடும். கல்யாணத்தை கொடுத்து விரயத்தை ஏற்படுத்திடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பொருத்தங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சுபகாரியம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரம் வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு. ஏன்னா இவங்களாம் பெரும்பாலும் இந்த காலங்களில், இந்த காலகட்டத்தில் உள்நாட்டை விட்டு வெளிநாட்டு தொழில் ரொம்ப அற்புதமாக அமையும். சாதனை படைக்கலாம், அபார சாதனை படைக்கலாம். அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு தான் அந்த தொழிலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ அது ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது, அது நல்லது தான். ஆக பொதுவாக மகரத்திற்கு இந்த உள்நாட்டை விட்டு வெளிநாடு கணவன் மனைவி பிரிந்து தொழில் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதனால் கணவன் மனைவிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வெளியூர் வெளிநாடுகளில் சென்று தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், உறுதியான முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தொழிலில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய வெளியூர் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் மேலும் சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஒரு IAS IPS ஆகலாம். ஆக உள்ளூரில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே சில பாதிப்புகள் ஏற்படும். உள்ளூரில் சொந்த தொழில், சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். வேலை, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், இது நல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், நல்ல பதவி யோகம் ஏற்படும். அரசியல், அரசாங்கத்தில் சாதிக்கலாம், மிகப்பெரிய பதவி அடையலாம். ஆனால் முக்கியமாக வெளியூர் வெளிநாடுகள் சென்று தொழில் செய்வர்களுக்கு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு குடும்பம் பாதிக்கப்படும். சரிங்களா? ஆக உண்மையிலே 2026இல் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஆக மகர ராசியினர்களே, இது பொதுவான பலன், பொதுவான கோடிக்கணக்கான மகர ராசிக்கு சொல்லப்படுகின்ற
பொதுவான பலன். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 2026 இப்படிப்பட்ட யோகங்கள் உண்மையிலே இருக்கின்றதா என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே உங்களுடைய யோகங்களை தெளிவாக சொல்லும். ஆக பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் எதுக்காக பார்க்கப்படுகின்றது? ஜோதிட சாஸ்திரம், ஜாதகம் பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது எதுக்காக? ஒவ்வொருத்தரும் தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், வருமானம் வரணும், சொந்த தொழிலில் முன்னேறணும், அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், கணவன் மணி பிரச்சனை தீரணும், அதே நேரத்தில் சொந்த வீடு வாசல் வாங்கணும், வீடு வாசல் வண்டி வாகனங்கள் சொந்த வீடு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், என்னைக்கு எனக்கு சொந்த வீடு அமையும், இந்த கடன் எப்போ நிவர்த்தி அடையும், நல்ல திருமண வாழ்க்கை கல்யாணம் எப்போ நடக்கும், புத்திர வாக்கியம் எப்போ கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இதுக்குத்தான் ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமா, நல்ல அரசாங்க வேலை கிடைக்குமா, இதுக்குத்தான் ஒரு ஜாதகம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உண்மையான தேவைகள், வாழ்வாதார தேவைகள். இதற்காகத்தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படுகின்றது. ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படுகின்றது. அப்படி பார்த்து சில வருத்தங்களும் ஏற்படுகின்றது. இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து பிரம்ம எழுதியிருக்கார். அது தப்புறதில்லை, தவற போகிறதில்லை. பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆனால் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா நல்ல கவனிங்க. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. இதுதான் உலகம் அறிந்த உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட வேதனையோடு என்னை நாடி வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் உண்மையான யோகம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். கீழே உள்ள நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. 2026 நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.